ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியல இல்ல புதுசா இருக்கு அப்படின்னா முதல்ல எச்சரிக்கையோட இருக்கிறதாங்க முக்கியம். இதை ஏன் சொல்ல தெரியுமா? வரலாற்றிலேயே ரொம்ப மோசமான ஒரு ஆக்சிடென்ட் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்து மூலியமா நடந்ததுங்க. இதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கடந்த காலத்துக்கு போகணுங்க. 1987ல பிரேசில்ல இந்த பனை இரும்பு எடுத்து எடைக்கு போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சில நபர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பொருள் எடுத்து போய் இரும்பு கடையில எடைக்கு போடுறாங்க. இரும்பு கடையில என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். கொண்டு வந்த பொருளை உடைச்சு தனித்தனியா எடுப்பாங்க. அதாவது இரும்பு தனியா எடுப்பாங்க, பித்தளை தனியா எடுப்பாங்க, அந்த மாதிரி பிரிச்சு வைப்பாங்க. அப்படி உடைக்கும் போது அதுல இருந்து ஒரு பொடி மாதிரி சின்ன துகள்கள் வந்து வெளியே செஞ்சிருக்குங்க. அந்த ஓனர் திடீர்னு நைட் வந்து பார்க்கும்போது அப்படியே அது வந்து ரொம்ப அழகா பிரகாசமா கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. லைக் எ மேஜிக்கல் வைப். இதை அந்த ஓனரோட 6 வயசு சின்ன பொண்ணு பார்த்துருக்காங்க. அதோட விட்டா கூட பரவாயில்ல, பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு தன் உடம்பு ஃபுல்லா பூசிருக்கு. அதே கையால சாப்பிடவும் செஞ்சிருக்கு. ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பொண்ணு செத்தே போச்சுங்க. என்னாச்சு தெரியுமா? அந்த பொருள்ன்றது மேஜிக்கல் எலிமெண்ட்லாம் கிடையாது. சிசிஎம் 137 கதிரியக்க பொருளுங்க. ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் கட்டிகளை உடைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கருவியை எடைக்கு போட்டிருக்கானுங்க. அதுல உள்ள அந்த மோசமான துகள்களை இது மேஜிக் துகள்கள் நினைச்சு அந்த குடும்பமே பகிர்ந்துகிட்டதன் விளைவு அந்த குடும்பத்துல இப்ப யாருமே உயிரோட இல்லை. ஸோ உங்களுக்கு புரியாத ஒரு உயிரினமோ அல்லது மேஜிக்கல் திங்ஸோ ஏதோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருங்க.